மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லணும். இப்பயே ஃபோன் பண்ணுவோமா? ஆமாம், உடனே சொல்லிடணும். வேற யாராவது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. என்ன இன்னும் மாமா ஃபோன் எடுக்கல? ஹலோ மாமா. சொல்லுதேனு. அது மாமா. வந்துட்டீங்களா வீட்டுக்கு? வந்துட்டோம் மாமா. என்ன சொன்னாரு? அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு மாமா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாமா ஒரு மருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன மருந்து? அது மருந்துன்னு சொல்ல முடியாது, சும்மா பொடி மாதிரி. பொடியா? ஆமா மாமா, பாலில் கலந்து குடிக்கணுமா. யாரு, நீ குடிக்கணுமா? இல்லை மாமா, நம்ம 2 பேருமே குடிக்கணுமா. என்ன, நம்ம 2 பேரும் குடிக்கணுமா? ஆமா மாமா, வைத்தியர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன் நீ மட்டும் குடிச்சா என்ன? குழந்தை நம்ம 2 பேரும் தானே பெற்றுக்க போகிறோம், அதனால 2 பேருமே குடிங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா? எப்போ குடிக்கணும்? டெய்லியும் நைட்டு 2 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்க சொன்னார். சரி சரி மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுதேனு. இல்லை, அத்தைகிட்ட நீங்கள் இந்த விஷயம்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் குடிக்கிறத சொல்ல வேண்டாம், நான் குடிக்கிறத மட்டும் சொல்கிறீங்களா? ஏன் தேன் அப்படி சொல்ற? இல்லை, அத்தை ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். எங்க அம்மா என்னத்தை தப்பா நினைக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நினைக்காது. இல்லை மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அதனால தான் மாமா வேணாங்கிறேன். நான் என்ன சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன அதே பேசுற? எங்க அம்மா என்ன தப்பா நினைக்க போறாங்க? இப்ப உன் மனசுல என்ன இருக்குங்கிறத தெளிவா சொல்லுப்ப. இல்லை மாமா, நான் வைத்தியரை பார்க்க போறேன்னு சொன்னது உங்கள்கிட்ட மட்டும்தான், அத்தைகிட்ட சொல்லவே இல்லைல்ல. ஆமா, அதனால அத்தை என்னை தப்பா நினைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல மாமா, அதனால சொல்கிறேன். இங்க பார்த்தேன்னு, எங்க அம்மா ஒரு சில விஷயத்துல தப்பாதான் முடிவெடுக்கிறாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. நீ எப்ப என்கிட்ட வைத்தியரை பார்க்க போறேன்னு சொன்னில, அப்பவே நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க மாமா? அவங்க ஒன்றும் சொல்லல. இப்பயாவது தேனுக்கு நல்லபடியா புத்தி வந்து போனா சரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மாமா, இவ்வளோ நாளாக நான் என்ன புத்தி இல்லாமையா மாமா இருந்தேன்? அவங்க அப்படி சொல்லல தேனு. சும்மா என்ன மாமா நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உடனே போய் அத்தைகிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? அது நம்ம 2 பேத்துக்கான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் அத்தைக்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி தானே சொன்னேன் மாமா. அதையும் மீறி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ என் வார்த்தைக்கு என்ன மாமா மதிப்பு இருக்கு? இங்க பாரு தேனு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு தெரிய வர்றது தான். அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது. இல்லைன்னு வையே, எங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏதாவது ஒன்று சொல்லி நோய் 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 நம்மள உயிரை வாங்குவாங்க. அதனாலதான் தேனு நான் சொன்னேன். இதனால இப்ப என்ன பிரச்சனை வருது உனக்கு? இல்லை மாமா, அவங்க என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கல்ல. இப்போவாது தேனுக்கு புத்தி வரட்டும்னா அப்போ இவ்வளோ நாள் நான் புத்தி இல்லாமையா இருந்தேன், இல்லை குழந்தை வேணான்னு இருந்தேனா? உங்கள் அம்மா இந்த மாதிரி ஏட்டிக்கு பூட்டியாக பேசுவாங்கன்றதுனால தான் நான் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை, உங்களையே சொல்ல வேணான்னு இருந்தேன். சரி தேனு, இப்ப அவங்கள்ட்ட சொன்னதுனால இப்ப என்ன உனக்கு? ஏன் அதை திரும்ப திரும்ப பேசுற? மாமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுவே நீங்க ஏதாவது என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை எங்க அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது நான் வேணுக்குனே போய் சொன்னா அந்த வழி என்னங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு தான் மகன் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்கிற நினப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனா என் புருஷன் நான் சொல்றதை வெளியில சொல்ல மாட்டாருங்கிற நினப்பு எனக்கு இல்லையே. அச்சோ தேனு, ஏன் தேனு என்னை போட்டு இப்படி அறுக்கிற? நான் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்தேன், டென்ஷனா இருக்குன்ட்டு. இப்ப நீ வேற ஃபோன் போட்டு டென்ஷன் படுத்துறியா? சரி வைங்க மாமா, நாங்க இனிமேட்டு உங்களை ஃபோன் பண்ணி டென்ஷன் படுத்தல. தேனு ஒரு நிமிஷம். எப்பதான் மாமா நீங்க என்னை புரிஞ்சுக்க போறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கான பிரைவசியை ஏன் நீங்க கொடுக்கவே மாட்டீங்க? என்ன வீட்டுல ஒடுக்குறீங்களா? அடியே ராஜு, ராஜு. சொன்ன சொல்லுக்கு வந்து நிப்பாளே இவ. இன்னமேட்டு டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்டு போட்டுறணும். ராஜு ராஜுன்னு கத்திக்கிட்டே இருந்தாதான் இவ வருவா போல. அடியே. அப்பா என்னப்பா? சொல்லுங்கப்பா. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் என் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டேன். உன் பேரு ராஜா? இல்லப்பா, அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களே, சரி எதுவும் தண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்கலாம் தான்ப்பா வந்தேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். எங்க உங்க அம்மா? அம்மா கிச்சன்ல வேலையா இருக்குப்பா. என்ன வேலை அவளுக்கு? மணி 7 7:30 இன்னும் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்லப்பா, சமையல் வேலையா இருக்குப்பா அம்மா. சமையல் வேலையாவே இருந்துட்டு போட்டோம். புருஷங்காரன் நான் கூப்பிடுறேன்ல, என்ன எதுன்னு வந்து நிக்க மாட்டாளா? உன்னைய பின்னாடி தூதுக்கு அனுப்பி விட்டாளா? இல்லப்பா, அம்மா அங்கிட்டு கொல்ல பக்கம் நின்றுட்டு இருக்காங்கப்பா, காதல விழுகாது. நான் இந்த சைடு தான் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் என்ன எதுன்னு கேட்கலான்னு வந்தேன். கொல்ல பக்கத்து என்ன வேலை? உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்லப்பா, அம்மா அம்மியில அரைக்கிறதுக்காக கொல்ல பக்கம் போயிருக்குப்பா. என்ன? அம்மியில அரைக்கிறதுக்கு கொல்ல பக்கம் போயிருக்கா? ஆமாப்பா. இது என்ன புதுசா இருக்கு? எப்போதும் மிக்சியில தானே அரைப்பா, இப்ப என்ன அம்மியில அரைக்கிறது? அம்மியில அரைச்சாதானேப்பா அப்பத்தாவுக்கு பிடிக்கும். அப்பத்தாவுக்கு பிடிக்கும்னா அப்பத்தா பெரியப்பா வீட்டுல இருக்கு. ஏன் இவ நைட்டோட நைட்டா அரைச்சு கொண்டு போய் கொடுக்க போறாளாமா? இல்லப்பா,
என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா? அப்பான்ற மரியாதை இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க? கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லப்பா, அப்பத்தான் வந்திருக்காங்கப்பா. என்ன அப்பதான் வந்திருக்கா? யாரு? என் சின்னம்மாவா வந்திருக்கு? ஆமாப்பா, அப்பத்தான் தான் வந்திருக்காங்க. அதானே 2 மாசம் ஆச்சே, இன்னும் ஆளை காணாமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சின்னம்மா வந்துட்டாங்களா? எங்க ஆளையே காணா? நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இங்க வெத்தலை பொட்டி வச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கும். சரி போய் கூட்டியா. சரிப்பா. சின்னம்மா. டேய் சின்ராசு. சின்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்யா, நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? அதான் தாடியை கீடியமா வச்சிருக்கியே, ஏண்டா இந்த தாடியை சேவ் பண்ணாதான் என்னவா? என்ன பண்றது சின்னம்மா, வேலை அதிகமா இருக்கு. உனக்கு என்னைக்குதான் வேலை இல்ல? வீட்டுல இருக்கிறவ அதட்டணும், புருஷங்காரன் இப்படி இருக்கானே வைக்கிறானேன்ட்டு. அவ ஒன்னுத்துக்கும் வாயை திறக்க மாட்டா. சரி சின்னம்மா, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்டா கண்ணு. வந்து இருக்கியே, ஒரு 2 மாசம் இருந்துட்டு போவியா? கண்டிப்பா 2 மாசம் இருந்துட்டு தாண்டா போவேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சரி சின்னம்மா, ஊர்ல அண்ணன் மைனி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ தான் ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டேங்கிறேன்னு உன் அண்ணனுக்கு கோவம். ஏண்டா ஒரு நாள் லீவை போட்டுவிட்டு உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் கூட்டிகிட்டு உன் அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நானும் போகலாம் தான் சின்னம்மா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா என்ன பண்றது, போகலான்னு நினைக்கும் போது முக்கியமான வேலை வந்துருது. அண்ணாலையும் போக முடியல. சரி அண்ணனையாவது இங்க வர சொல்லலான்னு பார்த்தா அண்ணனும் வரமாட்டேங்குது. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ வந்தாதான் நான் வருவேன், நீ வரலன்னா நான் வரமாட்டேன்னு அப்படியே வீம்புக்கு நிப்பான். சரி விடுங்க சின்னம்மா. அங்க நித்யாவும் கார்த்தியும் எப்படி இருக்காங்க? யாரும் அண்ணன் பசங்க தானே, 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்ப நித்யா என்ன படிக்கிறா? அவ காலேஜ் படிக்கிறாயா? என்னமோ பியூசி அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னா. பிஎஸ்சியா? ஆமா ஆமா அதுதான். அதுல என்ன படிக்கிறா? என்னமோ கணக்கு வழக்கு பாக்குறதாமே, அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. ஓ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாளோ? அது என்ன கழுதையா, வந்துகிட்டு எழுதிக்கிட்டு கால்குலேட்டர் இருக்கும்ல டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே கிடப்பா. சரி சரி சின்னம்மா, நல்லா படிச்சா சரி அந்த புள்ள. ஆமா கார்த்தி என்ன பண்றான்? அவனுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சையா. அப்படியா? என்ன வேலை சின்னம்மா? அது என்ன வேலைன்னு எனக்கு என்ன தெரியும். அவன் காலேஜ்லயே செலக்ட் ஆயிட்டானா. ஏதோ பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேயே தங்கி தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு உன் மைனிகாரி தான் சொல்லிக்கிட்டு கிடந்தா. அப்படியா? என்ன கம்பெனின்னு கேளுங்க. இந்த ஊரா பெங்களூரா? அவன் பெங்களூர்ல இருக்காயா. சரி சின்னம்மா, மாசம் எவ்வளவு சம்பளம் வரும்? சம்பளத்தை பத்திலாம் கேட்டா உருப்படியா ஒன்னும் சொல்ல மாட்டாளுங்க. அதனாலதான் என் பேரன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவன்கிட்ட டைரக்டா கேட்டுட்டேன்ல. என்ன சொன்னா? ஏன்னா மாசம் ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா வரும், அதுக்கப்புறமா போக போவதான் காசு ஏறும் அப்படின்னு சொன்னான். ஆமா சின்னம்மா, புதுசா வேலை பாக்குறாங்கன்னா அப்படிதான் கொடுப்பாங்க. நீ இன்னும் மாறவே இல்லடா. அண்ணன் குடும்பத்தை பத்தி இம்புட்டு விசாரிக்கிறிய, ஆனா ஒரு 8 வந்து பார்க்க மாட்ற. என்ன பண்றது சின்னம்மா, வேலை இருக்குதுல்ல. டேய் வேலை இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். சொந்த பந்தம் அப்படியா இருக்கும்? நீ வரலன்னு உங்க அண்ணன் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன எதுவும் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே? சொந்த பந்தம் தானே நாளைக்கு வந்து நிக்க போகுது. நீ சொல்றதும் சரிதான் சின்னம்மா, ஒரு நாள் லீவ் போடணும். அந்த நாள் தான் எப்போன்னு தெரியல. சரி சரி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லீவை போடு. சரி சின்னம்மா. இப்பதான் உன் பொண்டாட்டி சட்னி அரைக்கிறா, இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் சாப்பாடு வைக்கிறதுக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியமா அம்மியிலே அரைக்கிறா, இல்லைன்னா மிக்சியிலேயே தான் அரைச்சு வைப்பா. வாய்க்கு விளங்காது பாத்துக்க. புருஷங்காரன் நீ தான் அதட்டி உருட்டி அவள்கிட்ட வேலையை வாங்கணும். அட போச்சுனம்மா, என்ன சொன்னாலும் அவ காதுல எட்டாது. அவளுக்கு எது வருதோ அதை தான் அவ பண்ணுவா. நீ வந்துட்டீல, இன்னமே நீ பாத்துக்குவ. இத இப்ப வந்து சொல்லு, நான் என்ன பண்றது? இங்க 2 மாசமா அங்க 2 மாசமா அலாண்டுகிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல சின்னம்மா. 2 பேரும் ஒத்து போல இருந்திருந்தா நானும் செவனேன்னு அக்கடான்னு உட்கார்ந்து இருந்திருப்பேன். நீ என்னடானா இங்க இருந்து வர மாட்டேங்கிற, அவன் என்னடானா அங்க இருந்து வர மாட்டேங்கிறான். 2 பேத்துக்கும் ரோடு போடுற மாதிரி நான் தான் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். தள்ளி இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான் சின்னம்மா. என்னமோடா, நான் சொல்றத சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் உறவுக்காரங்க மாதிரி எதுவும் வராது. இப்ப நான் வரவும் பாத்தியில, உன் பொண்டாட்டி பயந்துக்கிட்டு போய் அம்மியில அரைக்க போயிட்டா. உனக்கும் ருசியான சாப்பாடு கிடைக்கும். அதுவும் நான் இங்க இல்லைன்னு வையே, அவ உன்னையவே ஏச்சு விட்டுருவா. சரி விடுச்சினம்மா, அவளுக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுல, எல்லா வேலையும் அவதே பாக்குறா. பாவம் அவ. நீ இப்படி இருக்க கண்டுதாண்டா உன் தலையில நல்லா மிளகா அரைக்கிறாவ. எதா இருந்தாலும் வெட்டு உண்டு துண்டு ரெண்டு கரெக்டா பேசி முடிச்சிரு. சும்மா இறக்கம் கட்டிட்டுலாம் இருக்காத. சரி சின்னம்மா, சரி நான் கை கால் அலம்பிட்டுலாம் வரேன். சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. சரி சரி, கை கால் அலம்பிட்டு சீக்கிரம் வந்துரு. சாப்பாடு ரெடியா இருக்கு, சுட சுட சாப்பிடு. சரி சின்னம்மா. இந்த சின்ராசு பைய குடுக்கற இடம் தான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. இல்லனா இவையே இந்த ஆட்டம் ஆடுறா. எவள எங்க வைக்கணுமோ அங்க வச்சு நடத்தணும். இது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இவனும் சரித்தான்னு போயிடுவான் போல. என்ன பண்றது, நம்ம வேலையாவது ஒழுங்கா பாப்போம். என்ன மாமா அப்படி பாக்குறிய? அது ஒன்றும் இல்லை கையல், மாசமா இருந்தாலே ஒரு பூரி போருன்னு சொல்லுவாங்களே, அது உன் முகத்துல நல்லா தெரியுது. அப்படியா மாமா? பின்ன
என் கையில் செல்லம் அழகு குட்டியில நீனு. சரி மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். கேட்க மறந்துட்டேன், படத்துக்கு போனீங்களே, படம் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேட்குற கையல்? ஏன் மாமா, படம் நல்லா இல்லையா? படம் நல்லா தான் இருந்துச்சு. பின்ன ஏன் சலிப்பா பேசுறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊருக்கு போனோம்ல ஒன்றலா, ஆமா மாமா. அங்க ஒரு பொண்ணை பார்த்தோம்ல கீதான்னு, செயினை கூட தொலைச்சிட்டு அவங்க அம்மா லபா லபான்னு கத்துச்சுல்ல. யாரு அந்த பொம்பளையா வந்திருந்துச்சு? அவங்கெல்லாம் வரல கையல், பின்ன அந்த பொண்ணு கீதா வந்திருந்துச்சு. அப்படியா? இந்த தடவை என்னத்த காணா போட்டுச்சு? வேற என்ன, செல்போனை காணா போட்டுருச்சான். உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னுச்சு. வந்தா ஏதாவது தொலைக்கிறதே வேலையா அந்த பொண்ணுக்கு? ஆமா, இதை விட டிக்கெட்டே தொலைச்சிருச்சான். அச்சச்சோ, இந்த பொண்ணு என்னங்க இப்படி இருக்கா? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம வேற 2 டிக்கெட் எடுத்தோமா, சரி நான் ஒரு டிக்கெட் அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். அப்போ அந்த பொண்ணு பக்கத்துல நீங்க உட்காந்து படம் பாத்தீங்களா? ஆமாம்மா. ஏமாமா, என்னோட டிக்கெட் சீட் தானே, நீங்க எப்படி இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்கலாம்? இது என்னடா வம்பா போச்சு? டிக்கெட் ஷீட் தானே, யார் உட்காந்தா என்ன? போங்க மாமா, உங்களுக்குலாம் புரியவே மாட்டேங்குது. என்னமே என்கிட்ட பேசாதீங்க. இது என்னடா, டிக்கெட்டு கொடுத்தேன் பக்கத்துல உட்காந்துச்சு, இவளுக்கு என்ன கோவம் வருது? ஓஹோ, பொசசிவ்னஸா? கையல் கையல் நில்லு கையல். என்ன மாமா? எனக்கு என்ன உனக்கு கோவம்னு புரிஞ்சுது. எதுக்கு நான் உட்கார்ற சீட்ல அந்த பொண்ணை உட்கார வச்சீங்க? தெரியாம உட்கார வச்சுட்டேன் கையல், சாரி. வேற யாராவது ஜென்ஸுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்போதைக்கு ஆள் கிடைக்கல. சரி, இந்த பொண்ணு ஆல்ரெடி தெரியுமா, அந்த பொண்ணு தொலைச்சிருச்சுன்னு சொல்லி கேட்டுச்சு, அதனால கொடுத்துட்டேன் கையல். சரி சரி, ஏதோ நான் நல்லவளா இருக்க கண்டு அமைதியா இருக்கேன். வேற ஒருத்தியா இருந்தா அவ்வளவுதான். யாரு நீங்க? நல்லவங்க. அப்ப நான் நல்லவ இல்லையா? ஆமா ஆமா, என் தங்கம் கையல் ரொம்ப நல்லவதான். கோவப்படாத கையல், உள்ளார பாப்பா இருக்குல்ல, அப்புறம் அதுவும் கோவப்படும். நல்லா கோவப்படட்டும். பாப்பா, நீயே நல்லா கேட்டுக்கோ. அப்பா என்னைய விட்டுட்டு படத்துக்கு போயிருக்காரு. வேற ஒரு லேடிய பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு பாப்பா. அம்மா சீட்டை யாருக்காவது விட்டு கொடுக்கலாமா? நீயே சொல்லு. கேட்டா நான் நல்லவ இல்லைங்கிறாரு. என்ன நீயே வந்து கேளு பாப்பா. சாரி கையல், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். போங்க மாமா, நான் இனிமே உங்கள்கிட்ட பேச மாட்டேன். அச்சோ, எதையோ சொல்ல போய் எதையோ மாட்டின மாதிரி ஆயிடுச்சு இப்ப. கையல் கையல், சாரி கையல். பாப்பா, அம்மா கிட்ட சொல்றியா? அப்பா பண்ணது தப்பு தான், அப்பா பேசுனது தப்பு தான், அம்மாவை பேச சொல்றியா ப்ளீஸ்? அப்பாடி சிரிச்சிட்டியா? இனிமேட்டு என்னை ராட்சசி நல்லவல்லன்னா சொன்னீங்க, என்னடி பண்ணுவ? பாப்பாட்ட சொல்லி பெரியவளானோடனே உங்களை வந்து மிதிக்க சொல்லுவேன். அப்படியா? ஐயோ, என்னால தாங்க முடியாதுப்பா. அந்த பயம் இருக்கணும். இந்த மாதிரி உன் கூட செல்ல சண்டை போடுறது கூட நல்லா தான் இருக்கு கையல்.